ஹலோ மாமிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து நிறைய மாமிஸ் வந்து என்கிட்ட குழந்தைங்களுக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங்கை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. நானும் ரொம்ப நாளாக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். பட் அதுக்கான டைம் இன்றைக்கி தான் வந்திருக்கு. பட் இதை வந்து நான் ஒரே வீடியோவை வந்து அப்லோட் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா இப்போ ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ நான் பார்ட் 1 பார்ட் 2 இந்த மாதிரி தனித்தனியாக வந்து உங்களுக்கு மேக் பண்ணி அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அப்போ தான் உங்களுக்குமே வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு குழந்தை வந்து சரியான முறையில் வந்து ஒழுங்காக எழுதணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து முக்கியமாக 2 ஸ்கில் வந்து தேவைப்படும், ப்ரீ ரைட்டிங் ஸ்கில்னு சொல்லிட்டு. இதில் நம்பர் 1 பார்த்திங்கன்னா ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன். நம்பர் 2 வந்து பெர்செப்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ். அதாவது இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு ஏ எழுதுன்னு நம்ம சொல்கிறோன்னா அந்த குழந்தைக்கு ஏனா எப்படி இருக்கணும்னு தெரியணும். ஸோ அந்த லெட்டர்ஸ் எல்லாம் பற்றி எனி லாங்குவேஜோ எந்த லாங்குவேஜோ வேணாலும் இருக்கட்டும், பட் வந்து அந்த லெட்டர்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தானே அவங்களால எழுத முடியும். ஸோ வந்து ஒரு குழந்தை எழுதுறதுக்கு வந்து இந்த 2 ஸ்கில் தான் வந்து ரொம்ப முக்கியம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சொன்ன மாதிரியே அந்த ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன். இந்த ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன் இதை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு சில ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். மிச்ச ஆக்டிவிட்டீஸ் வந்து வரப்போகிற வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஷேர் பண்ணணும். சில குழந்தைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் நோட் புக், பென், பென்சில் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அதில் சூப்பராக எழுதிடுவாங்க. பட் அதுவே இன்னொரு குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நோட் புக், பென், பென்சில் இதெல்லாம் பார்த்தாலே வந்து ரொம்ப அலர்ஜி, சுத்தமாக எழுதவே மாட்டாங்க. அந்த மாதிரி எழுதாத குழந்தைங்கள வந்து நீங்கள் தயவு செஞ்சு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். அப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த எழுதுறது மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட்டே வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக போயிடும். அவங்கள எழுத வைக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் அண்ட் ஐடியாஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் நம்ம 1 by 1 ட்ரை பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக அதில் ஏதாச்சும் உங்களுக்கு ஒன்று பிடிக்கும். ஸோ அதை வச்சு நம்ம இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போயிடலாம். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் ஒரு பேப்பர் அண்ட் க்ரையான் வச்சு பண்ணியிருக்கேன், அண்ட் பெயிண்ட் ஆல்சோ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் தான், இந்த பேட்டர்ன்ஸை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நான் பண்ண மாதிரி க்ரையான் பேப்பரில் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை ஸ்லேட் அண்ட் சாக் பீஸில் பண்ணலாம், இல்லை வந்து மண் இருந்தால் மண்ணில் கூட பண்ணலாம், இல்லை பெயிண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் பெயிண்டில் பண்ணிக்கலாம், இல்லை எல்சிடி ரைட்டிங் டேப்லெட் அந்த மாதிரி இருந்தால் அதில் பண்ணிக்கலாம், இல்லை நோட்டில் கூட பண்ணிக்கலாம், இல்லை உங்ககிட்ட மார்க்கர்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி என்ன இருக்கோ உங்ககிட்ட அதை யூஸ் பண்ணி இந்த பேட்டர்ன்ஸை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து டவுட் இருக்கும், இப்போ நீங்கள் சொல்கிற ஆக்டிவிட்டீஸை வந்து எந்த ஏஜில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்குறதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். பொதுவாக ரைட்டிங் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3 வயசுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுறது தான் வந்து கொஞ்சம் நல்லது. பட் ஒரு சில குழந்தைங்க அவங்களாவே தானாகவே ரொம்ப ஏர்லியராக ஒரு 2.5 வயசு அந்த மாதிரிலே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அவங்களே பண்ணும்போது தப்பு கிடையாது. பட் நீங்கள் எதுவும் ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வேணாம். தென் இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, என் பையன் என் பொண்ணு எல்லாத்துலேயும் கிறுக்கிட்டே இருக்காங்க, எதையுமே வைக்க முடியல, எங்கே பார்த்தாலும் கிறுக்கி வச்சிடுறாங்க, எப்படி தான் அவங்களுக்கு இருக்காமல் பார்த்துக்கிறதுனே தெரியலன்னு சொல்வீங்க. முக்கியமாக அவங்க குழந்தைங்க நல்லா எழுதணும்னா அவங்க நல்லா கிறுக்கட்டும். அது கிறுக்கிறது வந்து நல்ல விஷயம் தான். ஸோ தயவு செஞ்சு அதை தடுக்க வேணாம். பட் முக்கியமான டாக்குமெண்ட்லலாம் ஏதாவது நீங்கள் சேஃபாக வைக்காமல் அதிலலாம் கிறுக்கிட போகிறாங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு நிறைய பேப்பர்ஸ் கொடுங்க, நோட் கொடுங்க, என்ன உங்களால் ப்ரொவைட் பண்ண முடியுமோ அதை கொடுத்து அவங்க நல்லா கிறுக்க வைங்க. கொஞ்ச நாள் கிறுக்கிட்ட அப்புறமா இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எழுதுறதுக்கு வந்து தயாராகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏஜில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் இதை கொடுக்கலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஆக்டிவிட்டியோட நேம் பார்த்திங்கன்னா வந்து கனெக்டிங் த டாட். நான் வந்து 2 டாட் வந்து ஒரு பேப்பரில் வந்து அந்த கார்னரில் ஒன்று, இந்த கார்னரில் ஒன்று வச்சுருக்கேன். தென் அதை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி குட்டி லைன்ஸ் கொஞ்சம் விட்டு போட்டிருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து குழந்தைங்க வந்து அதில் வந்து ட்ரேஸ் பண்ணி அந்த டாட்டை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ குழந்தைங்கிட்ட வந்து நீங்கள் க்ரையான் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை அழகாக ட்ரேஸ் பண்ணி 2 டாட்ஸையும் வந்து கனெக்ட் பண்ண வைக்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஐடியா. ஆக்டிவிட்டி நம்பர் 2 பார்த்திங்கன்னா வந்து சர்க்கிள் த டாட். நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் வந்து நிறைய டாட்ஸ் வச்சு கொடுங்க. அதை வந்து குழந்தைங்க வந்து அந்த டாட்ஸ் மேலே வந்து சர்க்கிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அது சர்க்கிள் அவங்களால பண்ண முடியாது, அது சர்க்கிள் ஷேப்லேயும் இருக்காது. பட் வந்து ஏதோ ஒன்று அவங்க ட்ரை பண்ணி பண்ணட்டும். ஸோ அப்படி பண்ணுறது மூலியமாகவே பார்த்திங்கன்னா வந்து ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன், ஃபைன் மோட்டார், ஹேண்ட் ஸ்ட்ரென்தனிங், ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து 3மே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து டெவலப் ஆகிடும்.
அடுத்ததாக வந்து ஆக்டிவிட்டி நம்பர் 3. இப்போ நம்ம 2ல் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டாட்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த டைம் வந்து அப்படி ஃபில் பண்ணக்கூடாது. ஒரு சின்ன டாட்டோட அவுட்லைன் மட்டும் அங்கங்கே போட்டு கொடுத்துட்டு அந்த அவுட்லைனுக்குள்ளே வந்து அவங்கள வந்து அந்த டாட்டை வந்து அவங்கள ஃபில் பண்ண வைக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஃபில் பண்ண வைக்கலாம். இது வந்து 3rd ஆக்டிவிட்டி. அடுத்ததாக வந்து ஆக்டிவிட்டி நம்பர் 4. இதுவுமே வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஆக்டிவிட்டி தான். ஒரு சர்க்கிள், ஒரு பெரிய சர்க்கிளே வரைஞ்சிக்கோங்க. குழந்தைங்களை வந்து அந்த பெரிய சர்க்கிளை சுற்றியோ இல்லை அந்த பெரிய சர்க்கிள்குள்ளேயோ அவங்கள வந்து நிறைய சர்க்கிள்ஸ் அதே மாதிரியே வந்து ஒன்று ஒன்றா வந்து வரைய சொல்லுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி நம்பர் 5. இது வந்து ஒரு ட்ரேசிங் ஆக்டிவிட்டிஸ் தான். இதுக்கு வந்து நான் பெயிண்ட்டும் அப்புறம் வந்து நம்ம பட்ஸ் யூஸ் பண்ணுவோம் தெரியுங்களா? ஸோ அதையும் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா மாஹிக்கு வந்து க்ரையான்ஸில் அதெல்லாம் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், டக்குன்னு பண்ணிவிடுவாங்க. ஸோ பட்ஸ் வச்சு பண்ணுறது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியலாம், பட் வந்து இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் எந்த பேட்டர்ன் வேணால் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரைட் லைன்ஸ் தான் கொடுக்காம கொஞ்சம் வேவியாக கொடுத்துருக்கேன். ஏன்னா மாஹி வந்து அந்த வேவ் மாதிரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். இதில் எப்படின்னா அந்த லைன்ஸை வந்து அவங்க டச் பண்ணாமல் அந்த இன் பிட்வீன் கேப்லேயே வந்து அவங்க வந்து ட்ரேஸ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணுறப்ப வந்து இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ஆக்டிவிட்டி. ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் குழந்தைங்க பண்ணுறப்போ இந்த லைன்லலாம் படும் தான், கிராஸ் ஆகும் தான். ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் என்ன நீ இப்படி பண்ணுற, நீ கரெக்டாக தான் டச் ஆகாமல் தான் பண்ணணும், ஸோ அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு பண்ண வேணாம். மாஹிக்கு வந்து ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணி ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால அவங்க ஈஸியாக பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க குழந்தைங்க பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க தான். மாஹியுமே நிறையாலாம் பண்ணியிருக்காங்க தான். ஸோ டோன்ட் வரி. இன்றைக்கி உங்களோட நான் வீடியோவில் ஷேர் பண்ண விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலோ வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் இன்க்ளூட் பண்ண வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.